பிரியமானவர்களே, ஆண்டவர் பேரில் நாம் வைக்கும் இந்த விசுவாச வாழ்வு ஆண்டவருக்கு மிகவும் பிடித்தமான ஒரு காரியம். ஏனென்றால் எபிரேயர் 11 சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். விசுவாசிக்கிறவன் தேவனிடத்தில் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். இந்த விசுவாச வாழ்வின் உறுதித்தன்மை, விசுவாச வாழ்வின் உறுதித்தன்மை என்ன? ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 11 7வது வசனத்தை இன்றும் நாளையும் நம்முடைய தியானத்திலே நாம் தியானிக்க போகிறோம். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். நோவாவினுடைய வாழ்க்கை ரொம்ப அற்புதமான வாழ்க்கை. ஆண்டவர் பேரில் மிகுந்த நம்பிக்கை கொண்ட ஒரு விசுவாச வாழ்வுக்கு நோவா ஒரு சிறந்த உதாரணம். நோவா நம்மை போல ஒரு பாடுள்ள மனிதர். அவருக்கு 3 மகன்கள், 3 மகன்களுக்கும் திருமணமாகி 3 மருமக்கள்மார்கள் இருந்தார்கள். மொத்தம் 8 பேர். இந்த ஜலப்பிரளயம் வரும்பொழுது நோவாவுக்கு பேரம்பேத்தி இருந்தார்களா தெரியல. 8 பேர். நோவாவினுடைய மனைவி, 3 மகன்கள், 3 மருமக்கள், 8 பேர் மட்டும்தான் இருந்தாங்க. ஜலப்பிரளயத்துக்கு பிறகுதான் நோவாவுடைய 3 மகன்களுக்கும் நிறைய பிள்ளைகள் பிறக்கிறார்கள். இந்த நோவாவுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான வார்த்தை. 7வது வசனம் முதல் வரி மட்டும் வாசிக்கிறேன். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்றான். நோவா வாழ்ந்த காலம் மழை பெய்யாத காலம். அது வரைக்கும் பனிதான் பெய்து கொண்டிருந்தது. அந்த பனிதான் பூமி எங்கும் புல் முளைத்தது. அந்த பனியில் தான் எல்லா தாவரங்களும் வளர்ந்தது. மழையே அது வரைக்கும் பெய்யலை அப்படிங்கிறதான் ஆராய்ச்சியாளர்களுடைய கருத்து, பெரும்பாலான ஆய்வாளர்கள். நாமும் அதையே ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஏன்னா இதில் ஒரு வார்த்தை இருக்கு. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகள், அவன் காலத்துல, நோவா வாழ்ந்த காலத்துல காணாதது மழை. அந்த மழையை குறித்து ஒரு தேவ எச்சரிப்பு பெற்றான். 40 நாள் மழை பெய்யும், அட மழை பெய்யும், பூமியெல்லாம் வெள்ளக்காடாகும், எல்லாரும் சாவாங்க. நீ உன் குடும்பத்தை தப்பு வைக்கிறதுக்கு எல்லா மிருகங்கள் பறவைகளையும் உன்கிட்ட சேர்த்துக்கிட்டு எல்லாத்துலேயும் ஒரு ஜோடி 2 ஜோடி சேர்த்து வச்சுக்க. நீயும் உன் பிள்ளைகளுக்கும் என் கண்ணில் கிருபை கிடைச்சது, நீங்கள் காப்பாற்றப்படணும் அப்படின்னு ஆண்டவர் நோவாவை பேழையை உண்டு பண்ண சொல்றார். பாருங்க, அது வரைக்கும் மழை பெய்யல, ஒரு பெருமழை பெய்ய போகிறது என்று ஒரு தேவ எச்சரிப்பு பெற்றார். நோவாட்ட ஒருவேளை ஆண்டவர் நேரில் வந்து பேசினாரோ தெரியல. அன்றைக்கு அசரீரியாத்தான் ஆண்டவர் பேசி கொண்டிருந்தார். அப்போ ஒருவேளை ஒரு அசரீரி சத்தம் கேட்டிருக்கும் நோவாவுக்கு. பேழையை உண்டு பண்ண ஒரு எச்சரிப்பு பெற்றார் நோவா. இதுதான் விசுவாச வாழ்வு. யாரையும் பார்க்கல, யார்கிட்டையும் நேரில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணல. அது வரைக்கும் மழையே இந்த உலகத்துல பெய்யல. மழை பெய்யும், 40 நாள் பெய்யும், உலகமே அழிய போகுது, நீ ஒரு பேழையை உண்டாக்கு அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அது எந்த மரத்துல உண்டாக்கணும், அதனுடைய நீள அகலங்கள் எல்லாம் என்ஜினியரிங்கும் ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். அதன்படியே நோவா செய்தார். நோவா மட்டும் இல்லை, இந்த வேலையில் அது ஒரு குழு பணி, எல்லாரும் சேர்ந்து செய்கிற வேலை, ஒரு மனப்பாடு. 3 மகன்கள், 3 மருமக்கள், நோவாவுடைய மனைவி, 8 பேர் சேர்ந்து இந்த வேலையை செய்தார்.
ஆளுக்கு ஒரு வேலை. அவர்களுக்குள்ள பதவி சண்டை இல்லை, அவங்களுக்குள்ள யார் பெரியவன் யார் சின்னவங்கிற பிரச்சனை இல்லை. ஒரே குடும்பமா இருந்து அந்த விசுவாசத்திலே வளர்ந்தார். ஒருவேளை நோவாட்ட ஆண்டவர் பேசினாரு, மழை பெய்யும் பானாரு, நோவா நம்பினார். நோவனுடைய பிள்ளைகள்லாம் அதை எப்படி நம்புச்சு? அவங்க சொல்லிக்கலாம்ல, என்ன டாடி இவ்வளவு நாள் ஒரு மழையும் இல்லை, கப்பல் மாதிரி கெட்டணும்னு சொல்றீங்க, அதை நடு ஊர்ல செய்யறீங்க, கடற்கரையில கெட்டினாலாவது கப்பலுக்கு பிரயோஜனம் உண்டு, நடு ஊருக்குள்ள செய்றீங்களேன்னு ஒருவேளை அந்த ஊர் மக்கள் நோவாவை கேலி செய்தார்கள். அதே போல பிள்ளைகளும் கேலி செய்திருக்கலாம். ஆனா நோவாவுடைய தரிசனத்துல, நோவாவுடைய அந்த விசுவாசத்துல, நோவா தவிர மற்ற 7 பேரும் இணைக்கப்பட்டிருந்தார். நம்முடைய விசுவாச வாழ்வு எப்படி இருக்கு? விசுவாசத்துல வல்லவர் ஆகணும்னா ஆண்டவருடைய வார்த்தை, அன்னைக்கு அசரீரியாய் ஆண்டவர் பேசினாரே, அதை விட அதிக முக்கியமான தீர்க்க தரிசனங்கள் அடங்கிய புத்தகம் இந்த வேதாகமம். வேதாகமத்தில் உள்ள வார்த்தைக்கு நீங்கள் நேரடியாக ஆண்டவர் வந்து பேசினா என்ன மதிப்பு மரியாதை கொடுப்பீங்களோ அதே மரியாதை இந்த வேத வசனங்களுக்கு கொடுங்க. இந்த வேத வசனம் நம்ம எச்சரிக்கிறது, சீக்கிரத்திலே அவர் வரப்போகிறார். இந்த விசுவாசத்துல காம்பவுண்டா நம்ம இணைக்கப்படுகிறோமா? நாமும் நம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் ஆண்டவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாகணும், ஆண்டவருடைய வருகைக்கு நம்ம ஆயத்தமாகணும் அப்படின்னு சொல்லி நம்ம குடும்பமாய் அதற்கு என்ன முயற்சி எடுக்கிறோம்? ஆண்டவர் உங்களிடத்துல இந்த வைராக்கியமான விசுவாசம், ஒற்றுமையான அந்த விசுவாசம், ஆரோக்கியமான அந்த விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். மகா இரக்கமுள்ள ஆண்டவரே, என்னுடைய குடும்பமாய் நாங்கள் ஒருமனப்பட்டு வருகைக்கு ஆயத்தப்பட உதவி செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன்.